திருவள்ளூர் அருகே டீசல் டேங்கர் ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் டேங்கர்கள் அகற்றி கிரேன் வளைவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் செல்வசூரியன். கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு விபத்து. தற்போது அந்த மின் இணைப்புகள்லாம் சரி செய்யப்பட்டிருக்கிறதா? தடம் புரண்ட ரயில்கள் எந்த நிலையில் இருக்கு இப்போ? நம்ம விபத்து நடைபெற்ற பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். விபத்து காலை 5:20 மணிக்கு நடைபெற்றது. தீயை அணைப்பதற்கே ஒரு 7 முதல் 8 மணி நேரம் கொண்டது. ஏனால் இந்த தீ விபத்து என்பது அவ்வளவு பெரிய ஒரு தீ விபத்தாக இருந்தது. இந்த சரக்கு ரயிலில் மொத்தம் 52 பெட்டிகள் இருந்தது. அதில் 13 பெட்டிகளுக்கு மேல் அந்த தடம் புரண்ட காரணத்தினால அதில் 10-11 பெட்டிகளுக்கு மேலே கடுமையான அந்த தீக்கு இரையாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நாம் இருக்கக்கூடிய இடத்துல 4 ரயில் வழித்தடங்கள் இருக்கிறது. அதில் ஒரு ரயில் வழித்தடத்தில் தற்போது அந்த மின்சார கம்பி வடங்களை முழுமையாக சரி செய்யும் பணி என்பது தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 3 வழித்தடங்களில் வீழ்ந்து கிடக்கக்கூடிய அந்த டீசல் டேங்கர்களை அகற்றும் பணி என்பது தீவிரமாக சென்று கொண்டிருப்பதை நமது ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த டீசல் டேங்கர்களை அகற்றுவதற்காக 140 டன் எடையை கையாளக்கூடிய மாமல்லன் என்கிற ஒரு ராட்சச கிரேன் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ரயில்வே துறையின் சார்பில் இங்கு வேகமாக ரயில் போக்குவரத்தை மீண்டும் சரி செய்வதற்கான அந்த பணி என்பதுதான் தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. இருந்தபோதும் இந்த டீசல் டேங்கர்கள் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வசமுள்ள அந்த டீசல் டேங்கர்கள், அந்த டீசல் டேங்கர்கள் தீ விபத்தில் சிக்கியிருந்தாலும் கூட இன்னும் உள்ளே அந்த டீசல் என்பது இன்னும் இருக்கிறது. அந்த டேங்கர்களை அகற்றும் போது மீண்டும் தீ விபத்து ஏற்படலாம் என்கிற ஒரு அச்சம் என்பது இருக்கிறது. அதன் காரணமாக தீயணைப்பு துறையினர் அந்த டேங்கர்கள் மீது நுரையையும் தண்ணீரையும் அடித்தவாறே இந்த டீசல் டேங்கர்களை தற்போது அகற்றி வருகிறார்கள். இந்த விபத்து குறித்து சற்று ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாக தென்னக ரயில்வேவின் பொது மேலராக கூடிய ஆர்.என். சிங் வந்திருக்கும் போது அவர் ஒரு பதிலை தெரிவித்திருந்தார். 3:30 வாக்கில் இந்த பகுதியில் ஒரு வழித்தடத்தில் மட்டும் மீண்டும் ரயில் சேவை தொடங்கும் என்கிற ரீதியில் தெரிவித்திருந்தார். இருந்தபோதும் இங்கு மீண்டும் தீ விபத்து ஏற்படக்கூடிய ஆபத்து இருப்பதன் காரணமாக இன்னும் சில மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளும் இங்கு போக்குவரத்து சரி செய்வதற்கு நன்றி. நன்றி செல்வசூரியன், விரிவான விவரங்களுக்கு. திருவள்ளூர் அருகே டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு தீ விபத்துக்குள்ளான சம்பவத்தை நேரில் பார்த்த மக்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தூங்கி எழுந்துட்டு உட்காந்து அந்த குழந்தை வச்சுன்னு பார்த்தா டமால்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்ன டமால்னு சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா வண்டி சாண்டிச்சு அப்படின்ட்டு நானே நினைச்சிக்கினேன். எழுந்து பார்த்தா எரிஞ்சு மேலே ஒரே புகசலா வருது. எல்லாரையும் எழுப்பி எல்லாரும் கத்தின்னு ஓடியாந்து எல்லாரையும் எழுப்பி விட்டேன். வண்டி வெடிச்சிச்சு போல, சீக்கிரம் ஏந்திருங்கன்னு கத்தின்னு ஓடியாந்தேன். காலையில எப்பயும் போல் நார்மலா எழுந்து வந்தோம். எழுந்திருப்போது திடீர்னு தீ விபத்து வந்ததுன்னு வீட்டுல இருந்து எல்லாரும் சொல்லி பார்க்கும்போது பெருசா நெருப்பு இப்படிலாம் வந்து எல்லாருமே போயிட்டோம். பசங்களோட எல்லாம் யார் எங்க இருக்காங்க வீடெல்லாம் திறந்துட்டு அப்படியே எல்லாரும் ஓடி வந்துட்டு அப்படியே இருந்தோம். ஃபுல்லா பயந்துட்டு பிடிச்சி படுக்கல குழந்தைங்கள அப்படின்ட்டு வந்தோம். விடாது எந்த பொருளுமே எடுக்க வந்தாங்க. ஒரே வெறும் கையும் கரவுல விடாங்க. சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவள்ளூர் அரக்குணம் மார்க்கமாக இயக்கப்படும் மின்சார ரயில்கள் ஆவடி வரை மட்டுமே இயக்கப்பட்டன. இதனால் அண்ணனூர் ரயில் நிலையத்திலிருந்து ஆவடி வரை மின்சார ரயில்களில் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசை கட்டி நிற்கின்றன. அதிலிருந்து கீழே இறங்கும் பயணிகள் தண்டவாளத்திலேயே சாறை சாறையாக நடந்து சென்றனர். சென்ட்ரல் மற்றும் கடற்கரைக்கு இயக்கப்பட்ட ரயில்களில் பயணிகள் அலைமோதியதால் ஆவடி ரயில் நிலைய 2வது நடைமேடையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது.